ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அம்மா வீட்டில் இந்த வாரம் கூழ் ஊற்றுனாங்க, 2வது வாரம். அதுக்கு போயிருந்தோம். அதாவது கூழ் ஊற்றுறதுக்கு முன்னாடி நாள் கூழ் காசி வச்சுருவாங்கல்ல, அதுக்காக அம்மா வந்து ரேஞ்ச் புதுசாக வாங்கியிருந்தாங்க. எப்போவுமே அடுப்பு பற்ற வச்சு செய்வாங்க வருஷம் வருஷம். இந்த வாட்டி தான் சீக்கிரம் வேலை முடிக்கலான்னு சொல்லிட்டு ரேஞ்ச் புதுசாக வாங்கி அதில் செய்யலான்னு சொல்லிட்டு அம்மா செய்கிறாங்க. அம்மாவும் எங்கள் அண்ணியும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம். சாமி கும்பிட்டு அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல, இவ்வளோ பெரிய குண்டான்னா 5 kg செய்வாங்க. அம்மா வீட்டில் எப்போவுமே அது பழக்கன்றதுனால 5 kg செய்வாங்க. செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள் இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் இது வந்து கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது சண்டே மார்னிங் அது வந்து சாட்டர்டே வந்து கூழ் காசினது. இது வந்து சண்டே மார்னிங் வந்து கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து 9 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் எவ்வளோ அவளுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்குறோமோ அவளுக்கு டேஸ்ட்டு. கருவாட்டு எந்த குழம்பு இருந்தாலுமே பிரியாணி ஈவன் எல்லாமே வந்து நம்ம எவ்வளோக்கு வந்து வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு. எங்கள் அண்ணியும் எங்கள் அக்காவும் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த சைடு அப்புறம் தக்காளி நல்லா போட்டு வதக்கணும். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கிட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ எங்கள் அண்ணி போட்டுட்ருக்காங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது இதில். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கருணக்கிழங்கு, மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் வந்து முள்ளங்கி, அப்புறம் தண்டு, நிறைய வெஜிடபிள்ஸ் அது கருவாட்டு குழம்புல போடுறதுக்கு. அப்போ தான் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். கூழுக்கு மேட்ச். அந்த கூழ் ஊற்றும் போது இந்த கருவாட்டு குழம்பு எப்படி செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு குழம்பு. அன்றைக்கி எல்லாருமே ரொம்ப என்னை புகழ்ந்து தள்ளினாங்க, செம்மையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டணும். அதில் உப்பும் மிளகாத்தூளும் போட்டுட்டு நல்லா கொதிச்சு காய் கொஞ்சம் 50% இல்லை 70% நல்லா வெந்ததுக்கப்புறமே புளி கரைச்சி ஊற்றணும். இல்லைனா வந்து காய் சீக்கிரம் வேகாது. அதனால் நல்லா புளி கரைக்கிறதுக்கு முன்னாடி கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறமே லாஸ்ட்டாக புளி ஊற்றினா சீக்கிரமாக காய் வெந்துடும். மாங்காய் குட்டி குட்டியாக மாங்காய் இருந்ததுனால மாங்காய் எங்கே இருந்துச்சுன்னே தெரியல அந்த குழம்பு கொதிச்சதுக்கும் அதுக்குமே. அப்புறம் ஃபைனலாக வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது வந்து என் தங்கச்சி, அவள் வந்து நான் கொஞ்சம் கலரம் கூடன்னு சொல்லிட்டு கை வலிக்குதுன்னு அவள் கலர்றான். நெக்ஸ்ட்டு புளியை கரைச்சி ஊற்றலான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப கீழெல்லாம் போகுது, திப்பிலாம் போயிட போகுதுன்ட்டு அந்த ஃபில்ட்ரை வச்சு ஃபில் பண்ணி ஊற்றிட்டு இருந்தாவை நான் பிடிச்சிட்டு இருந்தேன். புளி நல்லா ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மொச்சக்கொட்டை கொட்டிட்டு பெரிதாக மொச்சக்கொட்டை போட்டுட்டு நல்லா புளியை அதிலே கரைச்சி ஊற்றி வச்சுட்டு நல்லா குழம்பு கொதிக்கணும். நல்லா மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்புறம் முருங்கைக்கீரையும் நான் தான் செஞ்சேன். அன்றைக்கி அம்மா வீட்டில் எல்லாமே சிலது நான் செஞ்சேன், சிலது என் தங்கச்சி செஞ்சான். முருங்கைக்கீரையும் இதோ பாருங்கள் செம்மையாக இருந்துச்சுங்க. எல்லாமே அன்றைக்கி சூப்பராக இருந்தது. முருங்கைக்கீரை கருவாட்டு குழம்பு கூழ் வேறு லெவல் காம்பினேஷனுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. செம்மையாக இருந்துச்சு கருவாட்டு குழம்பு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருவாடு யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும்? இது வந்து மதியத்துக்கு மீனுக்கு மசாலா போட்டு வைக்கலாம். அதாவது ஈவினிங் 6 o'clock சாமி கும்பிடுவாங்கள்ல, அதுக்கு மீன் மசாலா போட்டு வச்சுது. எங்கள் அத்தை வந்து கூழ் கரைச்சிட்ருக்காங்க. இந்த கரைச்சது பாதி அந்த குண்டாலேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரைச்சி கீழே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கறதுக்காக இது கரைச்சிட்ருக்காங்க. அப்புறம் வந்து பசி ரொம்ப எடுத்துச்சு, வேலை செஞ்சு சாண்ட்விச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபைனலாக சாண்ட்விச் சாப்பிட்டு முடிச்சாச்சு.